சாராய வித்தா பிடிக்கிறீங்க, கஞ்சா கடத்தினாலும் பிடிக்கிறீங்க, பின்ன என்னதாங்க பண்றது? என் தொழிலை ஏன் கெடுக்கிறீங்க என போலீசாரையே கேள்வி மேல் கேள்வி எழுப்பிய உத்தமன்தான் இந்த கார்த்திகேயன். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தாமு தம்பி மரக்காயர் தெருவை சேர்ந்தவர் முகமது இக்சானுல்லா. இவரது வீட்டில் நின்றிருந்த இருசக்கர வாகனம் 11ஆம் தேதியன்று மாலையில் திடீரென காணாமல் போனது. இதையடுத்து அருகில் இருந்த வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை தள்ளி சென்றது பதிவாகி இருந்தது. இதுகுறித்து நாகூர் காவல் நிலையத்தில் முகமது இக்சானுல்லா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பைக் திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை தேடி பிடித்து தூக்கினர். நாகப்பட்டினம் மாவட்டம் பாபூசி தெருவை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் கஞ்சா, புகையிலை உள்பட போதை வஸ்துக்களை ரகசியமாக விற்பனை செய்து வந்தார். இதனால் சில குற்ற சம்பவங்களில் சிக்கி கைதான கார்த்திகேயனை காவல் நிலையத்தில் ரவுண்டு கட்டி கவனித்தனர் போலீசார். அப்போது அனைவரின் கால்களிலும் விழுந்து கெஞ்சிய கார்த்திகேயன், சாராயம், கஞ்சா விற்றால் கைது செய்வது ஏன் என கேட்டவர் இனிமேல் தன் தொழிலை மாற்றிக்கொள்வதாக கூறியிருக்கிறார். போதை பழக்கத்தில் இருந்து விடுபட்டு திருந்தி விடுவார் என போலீசார் நினைத்த நிலையில் பைக் திருட்டில் ஈடுபட்டுள்ளார் கார்த்திகேயன். இதைத் தொடர்ந்து வீட்டின் அருகே பதுங்கியிருந்த கார்த்திகேயனை கைது செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது வெளிப்பாளையம் காவல் நிலையம் எதிரே வந்தபோது மயக்கம் வருவதாகவும் சாப்பாடு வாங்கி தருமாறும் கூறியிருக்கிறார். கைதிக்காக சாப்பாடு வாங்குவதற்கு போலீசார் தயாரான நிலையில் தப்பியோட முயற்சித்தார் கார்த்திகேயன். பின்னர் மீண்டும் கைது செய்த போது சாலையில் படுத்து உருண்டு புரண்டு அலப்பறையில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை பார்த்ததும் அடிக்கிறாங்க என அலறியதுடன் தன்னை வீடியோ எடுக்குமாறு கத்தி கூச்சலிட்டான். போலீசாருடன் மல்லு கட்டிய இளைஞரால் சுமார் 1 மணி நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது.